கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க நெறைய நேரம் யோசிச்சது உண்டா? நம்ம ஏன் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியல? அவருடைய சித்தத்த செய்ய முடியல? அவருக்கு பிரியமான ஒரு மகனாய், மகளாய் நம்மளால ஏன் கன்டினியூஸா வாழ முடியல? ஒரு நேரம் நல்லா இருக்கிறோம், ஒரு நேரம் கீழ விழுந்துர்றோம். இது ஏன் இந்த மாரி நடக்குதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்தது உண்டா? இல்ல, இதுக்கு என்ன ரீசன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்திலே நடந்துருச்சு இல்லையா? ஆதியாகமத்தில ஆதாம் வந்து பாவத்தில விழுகிறாரு. விழுந்த உடனே அவர் என்ன பண்றாரு? தேவனை விட்டு மறைந்து ஓடி போகிறார். கடவுள் கேட்கிறாரு, "ஆதாமே நீ எங்க இருக்கன்னு?" கேட்டோனே, "உங்க சத்தத்த கேட்டு நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு" சொல்றார் இல்லையா? அப்ப வரைக்கும் தேவனோடு ஐக்கியமாய் ஒரு ஃபெலோஷிப்பாய் இருந்த ஒரு மனிதன், ஒரு குடும்பமாய் இருந்த மனிதன், கடவுள் வர்றாருன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு? ஓடி ஒளிந்து கொள்றார். ஏன்னா பாவம் உள்ள வந்துருச்சு. கடவுள் சொன்னதை கேட்காம எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செஞ்சுட்டார் இல்ல. அதனால பாவம் உள்ள வந்துருச்சு. அவருக்குள்ள வந்து அந்த இருதயம் வந்து என்ன ஆச்சுன்னா, தசையான இருதயம் கடவுள் குடுத்திருந்தார். ஒரு அன்பான இருதயத்தை குடுத்திருந்தார். அந்த இருதயத்த வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, பாவத்தின் கரை படிந்து அந்த இருதயம் வந்து கல்லாய் மாறிடுச்சு. போக, போக, போக என்ன ஆகுதுன்னா, வம்சங்கள் வர, வர இல்ல ஆபிரகாம் வராரு, அதுக்கப்புறம் மோசே வராரு. இவங்கெல்லாம் வர, வர என்னாச்சுன்னா, அந்த ஜாதி மக்கள்களிடத்துல இஸ்ரவேல் மக்கள்ட்ட வந்து இந்த இருதயம் கல்லாய் மாறி மிகவும் கடினமா மாறிடுச்சு. அவங்கனால வந்து தேவனை தேடவே முடியல. இல்ல, அவங்க எப்படின்னா, வசனம் அழகா சொல்லியிருக்கு பாருங்களேன். நம்மனால கடவுள தேடவே முடியாதுங்க. ரோமர் 3:14 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேனே. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இல்லையா? அதாவது நம்ம இருதயம் உணர்வே கிடையாது. நம்ம தேவன நம்மனால தேடவே முடியாது. தேவன் தான் நம்மள வந்து என்ன பண்ணணும், அவர தேடுகிற எண்ணத்தை நம்ம இருதயத்தில வைத்தா தான் நம்மனால தேவனை உண்மையாய் தேட முடியும். இல்லன்னா வந்து நம்ம தேவனை எப்படி தேடுவோம்னா, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் குடுக்குற தேவனா தான் தேடிக்கிட்டே இருப்போம் இல்ல. நான் வந்து என் கடவுள் எனக்கு இது செய்வாரு, எனக்கு அது செய்வாரு, என்ன பெருக பண்ணுவாரு. இந்த ஒரு எண்ணத்திலேயே நம்ம இருந்தோம்னா, நம்ம இருதயம் வந்து எப்படின்னா கல்லாவே தான் இருக்கும். எப்படி பரிசேயர் வந்து எப்படின்னா, அவர் இருதயம் வந்து கல்லாகி போச்சு. ஏசப்பா வந்து ரொம்ப ட்ரை பண்றாரு. எப்படியாவது அந்த இருதயத்த வந்து மாத்திரலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா மாற்றவே முடியல. அதற்கு தான் என்ன பண்றாரு, கடவுள் என்ன பண்றாரு, ஆவியானவர் நமக்கு குடுத்திருக்காரு. அவரு வந்து கிரியை செய்யும்போது, அவர வந்து நம்ம வாழ்க்கையில விடும்போது, அவர் என்ன பண்றாரு, நம்முடைய கல்லான இருதயத்த எடுத்துட்டு தசையாக மாத்தி விடுறார். ஏன் வந்து இந்த இருதயத்த மாத்தணும்னா, இந்த இருதயத்துல என்ன இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வசனம் இருக்கு இல்லையா? மத்தேயு 15:19 நீங்க வாசிச்சீங்கன்னா, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். யோசிச்சு பாருங்களேன். நீங்க வேணா ஒரு 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 நாள் வந்து நீங்க உங்க மனசுல தோன்றதெல்லாம் எழுதி வச்சு பாருங்க. என்ன மாரி எண்ணங்கள் வருது இல்லையா? யாரை பத்தி நம்ம நினைக்கிறோம்? எந்த மாரி நினைக்கிறோம்? அவங்கள வந்து எப்படி குறைச்சலா நினைக்கிறோம்? எப்படியெல்லாம் நம்ம வந்து சம்பாதிக்கலாம்? பொய் சொல்லி சம்பாதிக்கலாம்? எப்படி ஏமாற்றலாம்? எப்படி வந்து கண்கள்ல பார்க்குறதெல்லாம் இச்சிக்கிறோம் இல்லையா? பெண்கள்னாலும் சரி, ஆண்கள்னாலும் சரி இல்லையா? பெண்களுக்கு பொருள் ஆசை இருக்கலாம். ஆண்களுக்கு வந்து மாம்சம் ஆசை இல்லையா? ஒரு பெண்ணை பார்த்து ஆசை இருக்கு. இதெல்லாம் எப்படி